ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இட்ஸ் மீ ஷோப்னா. கொஞ்சம் பேசலாமா வித் மீ? ஸோ வாங்க. இது வந்து சென்னை ரீச் ஆன ஒரு குட்டி விலாக் தான் இது. ஸோ திருச்சியிலேருந்து கிளம்பும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப வந்து ட்ரெயின் டிலே. ஸோ அதனால் மார்னிங்குமே வந்து நாங்கள் ரீச் ஆகுறதுக்கு ஆல்மோஸ்ட் 4 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நானும் சஷ்வந்தும் இறங்கும் போதே கரெக்டாக ஹஸ்பண்ட் அந்த கோச் கிட்டே வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பைக்கில் நாங்கள் வந்துட்டோம். லக்கேஜ் மேனேஜ் பண்ணுற அளவு இருந்தால் நாங்கள் பைக்கில் வந்துடுவோம், இல்லைனா கேப் ஆர் ஆட்டோ வந்து புக் பண்ணிப்போம். ஆல்மோஸ்ட் 4:30 ஆகிடுச்சு. எப்போவுமே வீட்டுக்கு வந்துட்டு ட்ராவல் பண்ணி வந்தாலே ஃபஸ்ட்டு சஷ்வந்தை தூங்க வச்சுட்டு தென் நான் க்ளீன் பண்ணிட்டு தான் அப்புறம் ரெஸ்ட் எடுப்பேன். பட் அன்றைக்கி என்னமோ தெரியல, எனக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ட்ரெயினுக்காக திருச்சியில். ஸோ அந்த டயர்டாக என்னன்னு தெரியல, ஃபஸ்ட்டு வந்து நம்ம தூங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் தூங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் திருச்சி கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருந்துருப்பேன். ஸோ அதை தான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தூங்கி எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையுமே வந்து நான் அன்பேக் பண்ணினேன். ஸோ அடுத்து ஒரு ஷார்ட்ஸ் வரும், அந்த ஷார்ட்ஸில் வந்துட்டு எல்லாத்தையும் காமிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணுறதுனால வீடு வந்து கொஞ்சம் வந்து பாத்திரம்லாம் டஸ்ட் ஆகாமல் இருந்தது. ஃப்ளோரு அந்த ஷெல்ஃப் மட்டும்தான் லைட்டாக டஸ்ட்டாக இருந்தது. ஸோ அதை க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.